இப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு டெப்தா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலோட்டமா பார்த்தா போதும். உலகளாவிய மிகப்பெரிய பொருளாதார நாடுகளினுடைய வரிசையில இந்தியா 6வது இடத்துல இருக்குது. நம்ம 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய இடத்துல டேட்டா கிடைக்கும். அது சென்ற ஆண்டு வெளியிடப்பட்ட உத்தேச ஜிடிபியினுடைய அடிப்படையில 5ஆம் இடத்துல இந்தியா இருந்தாங்க. இந்த ஆண்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் மற்றும் IMF ஆண்டு அறிக்கையின் மூலம் இந்தியா 6வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. முதலிடத்துல US, 2வது இடத்துல சைனா, 3வது இடத்துல ஜெர்மன், 4வது இடத்துல ஜப்பான், 5வது இடத்துல இங்கிலாந்து, 6வது இடத்துல இந்தியா. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல இருக்கிற மதிப்பு ரொம்ப குறைவு. அது எப்ப வேணா மாறலாம். ஓகே, இது இந்தியாவினுடைய டோட்டல் ஜிடிபி 4.18 ட்ரில்லியன் US டாலர். அது ரொம்ப முக்கியமான மதிப்பு. 4.18 ட்ரில்லியன் US டாலர். ஓகே, இந்த அளவுல இருக்குது. ஆனா இந்தியாவினுடைய இலக்கு 2030க்குள்ள 7.3 ட்ரில்லியன் US டாலர் அடிக்கணும் அப்படின்றத இந்தியாவினுடைய இலக்கு. ஏன்னா அந்த மதிப்பை அடைஞ்சோம் அப்படின்னா இந்தியா ஆசியாவில் 2வது மிகப்பெரிய பொருளாதார நாடா மாறிடும். அதாவது சீனா எப்பவுமே முதலிடத்துல இருப்பாங்க ஆசியாவில். 2வது இடத்துல இருக்கிற ஜப்பானை பீட் பண்ணிட்டு ஆசியாவில் 2ஆம் இடம் பிடிக்கணும் அப்படின்றத இந்தியாவினுடைய 2030ற்கான இலக்கு. ஓகே, அந்த நிலையை இந்தியா அடைஞ்சிரும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா கரண்ட்ல இருக்கிற ஜிடிபி growth தமிழ்நாட்டிற்கு பார்த்தோம். ஜிடிபியினுடைய வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப வளர்ச்சி விகிதத்துல நம்ம தான் ஃபர்ஸ்ட்னு. ஆனா இந்தியாவினுடைய ஜிடிபி growth 8.2%. ஓகே, இது எப்பவுமே சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு வெளியிடுவாங்க. ஜிடிபி growth ரேட் அப்படின்றது முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிட்டு வெளியிடப்படும். அந்த அடிப்படையில ஜிடிபி growth ரேட் 8.2%. ஓகே, அடுத்ததாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய இலக்குல ஒண்ணுதான் இந்த விக்ஷித் பாரத் 2047 வளர்ச்சி அடைந்த விக்ஷித் பாரத்ல வளர்ச்சி அடைந்த இந்தியா. விகாஸ், விக்ஷித் இந்த 2 வார்த்தை எங்க வந்தாலும் பொதுவாக அது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல். அதே மாதிரி விக்ஷித் பாரத் 2047 அப்படின்ற பதம் இந்தியா நாங்க வளர்ச்சி பாதைக்குள்ள போக போறோம் அப்படின்ற அதற்கான ஒரு முன்னெடுப்பா எடுத்திருக்கிறாங்க. இப்போ விக்ஷித் பாரத் 2047 அதற்காக என்னென்னலாம் தேவை? 3 துறைகள்லையுமே வளர்ச்சி தேவை. அப்போ அந்த 3 துறைகளும் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதுல ஒரு சில முக்கியமான டேட்டாஸ். முதன்மை துறையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பால், மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா உலக அளவுல முதலிடத்துல இருக்குது. அடுத்ததாக அரிசி உற்பத்தியில இந்தியா உலக அளவுல முதலிடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல இருந்த இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டு இப்பதான் முதலிடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்ததா கோதுமை ப்ரொடக்ஷன்ல இந்தியா உலகளாவிய 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது 3மே முதன்மை துறையில ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி. அடுத்து 2ஆம் நிலை துறையில முக்கியமான இடம் எது கொடுக்கணும்னா சிமெண்ட் உற்பத்திக்கு கொடுக்கணும். ஏற்கனவே டிஎன்பிசியில கேட்ட கேள்வி, மக்களை ட்விஸ்ட் பண்ண கேள்வி. இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில முதலிடத்துல இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா? ஏற்கனவே டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப இந்தியா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க சிமெண்ட் உற்பத்தியில. இப்பவும் அந்த நிலை தொடருது. அடுத்தது 3ஆம் நிலை துறை சேவைத்துறையை நம்ம பார்த்தோம். சர்வீஸ் செக்டாரை பார்த்தோம்னா குட்ஸ், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்னியல் பொருட்களினுடைய ஏற்றுமதியில உலக அளவுல இந்தியா 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான டேட்டா இது. ஏன்னா இந்த செமிகண்டக்டர் மிஷன், செமிகண்டக்டர் பிளான்ட் இதெல்லாம் இந்தியா இப்பதான் குறைக்கடத்திகள் இயக்கம், குறைக்கடத்திகளுக்கான உற்பத்தி தளம் முதன்முறையாக குஜராத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரீசண்டான இன்சிடென்ட். இந்தியா குறைக்கடத்திகள்லையும் எல்லா வகையான மின்னியல் பொருட்கள்லையும் ஏற்றுமதி அதிகம் பண்ணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதன்படி இப்போதைக்கு நம்மளுடைய எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்ம 3ஆம் இடத்துல இருக்கிறோம். அடுத்தது ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட். ஐடி எக்ஸ்போர்ட் இல்லைங்க, ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய சேவைக்காக நம்ம முதலிடத்துல இருக்கிறோம். இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் ஏற்றுமதி இல்ல, அந்த சாஃப்ட்வேர்களுக்கான துணை சேவையில சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றது, சாஃப்ட்வேரை ப்ரொடெக்ட் பண்றது என்று சொல்லக்கூடிய துணை சேவைகள் ஏற்றுமதியில இந்தியா முதலிடத்துல இருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக பர்ச்சேஸ் பவர் ப்ரையாரிட்டியில இந்தியா ட்ரிபிள் P என்று சொல்வார்கள். வாங்கும் சக்தி திறன் அல்லது வாங்கும் சக்தி சமநிலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லா நாடுகளினுடைய பண மதிப்பையும் நம்ம நாட்டினுடைய பண மதிப்பையும் ஒப்பிட்டு அதன் அடிப்படையில உள்நாட்டுல விற்கக்கூடிய ஒரு பொருட்களையும் வெளிநாட்டுல விற்கக்கூடிய ஒரு பொருட்களையும் இந்தியர்களால வாங்க முடியுமா அப்படின்ற அளவை தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த
ட்ரிபிள் பில இந்தியா 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ட்ரிபிள் பி மதிப்பு 18 ட்ரில்லியன் US டாலர். ஓகே, அடுத்ததா வந்து பாப்புலேஷன்ல வந்து நம்ம மக்கள் தொகையில சீனாவை பீட் பண்ணிட்டு முதலிடத்துல இருக்கிறோம். 147.6 கோடி நம்மளுடைய மக்கள் தொகை. மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி வீதம் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 1% வளருது. இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு 1% அதிகமாயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்தியாவினுடைய மக்கள் தொகைக்கான பகிர்வு, பாப்புலேஷன் கான்ட்ரிபியூஷன். உலக அளவுல 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 17.8 பேர் இந்தியர்களா இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய குளோபல் பாப்புலேஷன் கான்ட்ரிபியூஷன் 17.8%. அடுத்ததாக இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு, ஃபாரெக்ஸ் டைரக்ட் ரிசர்வ்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்நிய செலாவணிக்கான கையிருப்பு எவ்வளவு இருக்குன்னா 55.8 லட்சம் கோடி இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ. ஏன்னா இந்த அந்நிய செலாவணி மதிப்பு எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் வந்து இந்தியா வந்து இறக்குமதியை குறைக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப வந்து இந்தியா தன்னுடைய தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் இந்த அந்நிய செலாவணி மதிப்பு குறையறதுனாலதான். ஏன்னா எப்பெல்லாம் நம்ம கையில அந்நிய செலாவணி டாலர்னுடைய அளவு நம்மள்கிட்ட குறையுதோ அப்ப உலக அளவுல டாலர்னுடைய மதிப்பு ஏறும். ஏன்னா நம்மள்ட்ட டாலர் கம்மியா இருக்கு. அப்ப இந்திய ரூபாயை கொடுத்து டாலர் வாங்கணும்னு நினைப்போம். அப்ப டாலர்னுடைய மதிப்பு கம்மியாகவும் நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு நம்மள்ட்ட அதிகமாகவும் இருக்கும். அப்ப அந்த ரூபாயை கொடுத்து டாலர் வாங்குறப்ப ரூபாயினுடைய வேல்யூ குறையும், டாலர்னுடைய வேல்யூ ஏறும். அப்ப இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மதிப்பு வந்து மாறிட்டே இருக்கும். தற்போது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்றது 55.8 லட்சம் கோடி. அதில் அதிகமான ரிசர்வ்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. கிட்டத்தட்ட 1050 கோடி மகாராஷ்டிராவே வச்சிருக்கிறாங்க. இந்த ரேங்க்ல அந்நிய செலாவணி கையிருப்புல 6ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ரீசண்டா இந்த ஒரு 3 மாதங்கள நடந்த மிகப்பெரிய வளர்ச்சியில இது முக்கியமான வளர்ச்சி. தமிழ்நாடு அந்நிய செலாவணி கையிருப்புல 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவினுடைய 3 துறைகள், பிரைமரி செக்டார், அடுத்தது இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார். அதுல வந்து எவ்வளவு பணியாளர்கள் இருக்கிறாங்க, அதன் மூலம் எவ்வளவு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது தமிழ்நாட்டுக்கே வந்து பார்த்தோம். ஓகே, அந்த அடிப்படையில வந்து முதன்மை துறையில பாப்புலேஷன் 55% மக்கள் அந்த துறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா அதனால கிடைக்கக்கூடிய ஜிடிபி 17%. அதே மாதிரி 2ஆம் நிலை துறை அல்லது இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறை என்று சொல்லக்கூடிய 2ஆம் நிலை துறையில 28% மக்கள் அதுல இருக்கிறாங்க. அதனால கிடைக்கக்கூடிய ஜிடிபி 29% ஜிடிபி. ஆனால் இந்த 3ஆம் நிலை துறையான சேவை துறையில 17% மக்கள் தான் உள்ள இருக்கிறாங்க. கிடைக்கிற ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 54%. அடுத்ததாக நம்ம ஒரு 2 தகவல்கள் வந்து பார்க்குறோம். முதல் தகவல் வந்து ஒரு பெயர் மாற்றம் நடந்திருக்குது. அது என்ன பெயர் மாற்றம் அப்படின்னா, ராஜ்பவன் இந்தியா முழுக்க மொத்தம் 38 ராஜ்பவன் இருக்குது. அதெல்லாம் ஆளுநர்கள் இருக்கும் மாளிகை அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்பவன் பொதுவா இருக்கும். அந்த ராஜ்பவனுக்கு வந்து லோக் நிவாஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் நடந்திருக்குது. அதற்கு பிந்தைய தகவல்கள் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுக்கான வசிப்பிடங்களாகவும் ரெசிடென்ஸாகவும் பிளஸ் ஒர்க்கிங் பிளேஸ் ஆகவும் இந்த மாளிகைகளை வந்து கட்ட தொடங்கினாங்க. அப்ப வந்து அதனுடைய பெயர் 1861 காலங்கள்ல கட்ட தொடங்கினாங்க. அப்ப அதனுடைய பெயர் வந்து கவர்னர் பேலஸ், கவர்னர் மாளிகை என்று சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தது 1947 அதற்கு ராஜ்பவன் என்று பெயர் மாற்றப்பட்டது. இன்னைக்கு 2026 அதனுடைய பெயர் வந்து லோக் நிவாஸ் என்று மாற்றப்பட்டிருக்குது. அடுத்தது இன்னொரு பெயர் மாற்றப்பட்ட இடம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் வந்து இன்றைக்கு ஸ்ரீ விஜயபுரம் என்ற புதிய பெயரோடு மாற்றப்பட்டிருக்குது. அடுத்ததாக நம்ம இதுக்கப்புறமாக எடுக்க வேண்டிய டேட்டாஸ் எதுல இருந்து எடுக்கணும் அப்படின்றத நடுவில் சின்னதா பார்க்கலாம். அந்த வகையில தொடர்ச்சியாக கவனிக்க வேண்டிய டேட்டால இந்த சப்மிட் அப்படிங்கிறது, மாநில அரசு நடத்தக்கூடிய மாநாடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டா நடந்த மாநாட்டுல மிக முக்கியமான மாநாடு வந்து டிஎன் ரைசிங் சப்மிட், வளரும் தமிழ்நாட்டிற்கான மாநாடு. எங்க நடந்தது அப்படின்னா மதுரையில நடந்தது. இந்த மாநாட்டுல ஏறத்தாழ ஒரு 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. உலகில் இருக்கிற பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான முதன்மையான நோக்கம், பிரைமரி மோட்டோ என்னன்னா, கோயில்களின் நகரமாக இருக்கக்கூடிய மதுரையை தொழில் நகரமாக மாற்றணும். பொதுவாகவே மதுரை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில கோயில் நகரமா இருக்கக்கூடிய மதுரையை
இண்டஸ்ட்ரியல் சிட்டியா வந்து மாற்றணும் அப்படின்றது அந்த மாநாட்டினுடைய நோக்கம். அடுத்ததாக வந்து ஆற்றல் வளங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய ஆற்றல் வளங்கள், தமிழ்நாட்டினுடைய இந்த எனர்ஜி ரிசோர்சஸ், அது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில ஒரு 2 ரேங்க் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ்ல எனர்ஜியை வந்து எஃபிஷியன்ட்டாக, அதாவது விரயம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய குறியீட்டுல தமிழ்நாடு இந்திய அளவுல முதன்மை மாநிலமாக இருக்குது. ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு இந்திய அளவுல முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல ஆந்திர பிரதேசம் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ்ல, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் பயன்பாட்டுல தமிழ்நாடு இந்திய அளவுல 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டடா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதற்கு அடுத்ததா வந்து நம்ம பார்க்கறது தமிழ்நாட்டினுடைய ஆற்றலுக்கான தேவை, அந்த ரிசோர்ஸ் ஃபில்லர்ஸ் எங்கெங்கிருந்தெல்லாம் கிடைக்குது, நம்மளுக்கான அந்த ஆற்றல் வளங்கள் வந்து எங்கெங்கிருந்தெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல, அனல் மின் நிலையங்கள்ல இருந்து அதிகபட்சமாக 70% கிடைக்குது. அடுத்தது வந்து காற்றாலை மின்சாரம், விண்ட் எனர்ஜியில இருந்து 13.3% கிடைக்குது. சோலார் பவர்ல இருந்து 12.1% கிடைக்குது. அடுத்தது ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரத்திலிருந்து 3.5% கிடைக்குது. இதுல வந்து ரெனியூபிள், புதுப்பிக்கக்கூடியது என்னன்னா இந்த கடைசியா பார்த்த 3, காற்றாலை, சோலார் பவர், ஹைட்ரோ பவர், நீர் மின்சாரம், இது 3 தான் வந்து ரெனியூபிள். மேல இருக்கிற அந்த தெர்மல் பவர், அனல் மின்சாரம் அப்படின்றது நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ். ஓகே, நம்மளுடைய ஒரு ஆண்டு தேவை எவ்வளவு அப்படின்னா 129 பில்லியன் யூனிட்ஸ் கரண்ட் நமக்கு தேவை. எவ்வளவு? 129 பில்லியன் யூனிட்ஸ் கரண்ட் நமக்கு தேவை. ஓகே, இந்த கரண்ட் கட்டு ஏன் சார் நடக்குது, இந்த மின் பற்றாக்குறை அப்படின்றது ஏன் வருது அப்படின்னா, இந்த 1 மணி நேரத்துக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். மொத்த அளவு 129 பில்லியன் யூனிட்ஸ்ன்னு சொன்னோம், ஒரு ஆண்டிற்கான தேவை. அதை 1 மணி நேரத்துக்கு வந்து நம்ம கணக்கிடுறப்ப கணக்கீடா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 14,000 மெகாவாட் கரண்ட் 1 மணி நேரத்திற்கு தேவைப்படுது. எவ்வளவு? 14,000 மெகாவாட் 1 மணி நேரத்திற்கு தேவைப்படும்னு அரசு உத்தேசமா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆனால் பீக் டிமாண்ட், உச்சபட்ச தேவையாக சில நேரங்கள்ல 19,000 மெகாவாட் அளவிற்கு கரண்ட் நமக்கு தேவைப்படுது. சில நேரங்கள்ல எல்லாருடைய வீடுகள்லையும் ஏசி ஆன் பண்ணி இருக்குது அப்படின்னா அப்ப மின் தேவை அதிகரிக்கும். அப்ப அந்த உயர்வு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 14,000ன்னு அரசு எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உச்சபட்சமா எவ்வளவு தேவைப்படுதுன்னா 19,000 தேவைப்படுது. அப்ப அந்த நடுவுல இருக்கிற வேறுபாடு கிட்டத்தட்ட 5,000 மெகாவாட்டா இருக்குது. இந்த வித்தியாசம் தான் மின் பற்றாக்குறைக்கான மிக முக்கியமான காரணம். ஓகே, இந்த மின் தேவையை வந்து தமிழ்நாடு அரசு எங்கெங்கிறதெல்லாம் தருவிக்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசு தாங்களே உற்பத்தி பண்றாங்க. உற்பத்தி பண்ணக்கூடிய அமைப்பு தான் டான்ஜிட்கோ, TANGEDCO என்று சொல்லக்கூடிய டான்ஜிட்கோல இருந்து தமிழ்நாடு அரசு உற்பத்தி பண்றாங்க. அடுத்தது மத்திய அரசுடைய நிறுவனங்களான NLC போன்ற நிறுவனங்கள்ல இருந்து தமிழ்நாடு அரசு மின் தேவையை வாங்கிக்கிறாங்க. இது ரெண்டும் கிடைச்சாலும் போதுமா அப்படின்னா கட்டாயம் போதாது. தமிழ்நாடு அரசு தனியாரிடமிருந்து அதிகமாக மின்சாரம் வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குறாங்கன்னா, மெயினா வந்து தெர்மல் பவருக்காக, அனல் மின்சாரத்திற்காக அதானி குரூப்ஸ் வந்து சார்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி காற்றாலை மின்சாரத்திற்காக JSW நிறுவனத்தை வந்து பெருமளவுல சார்ந்திருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு தன்னுடைய மின் தேவைக்காக தானும் உற்பத்தி பண்றாங்க, மத்திய அரசிடமிருந்தும் வாங்குறாங்க, தனியாரிடமிருந்தும் வாங்குறாங்க. இது மூணு மூலமாக தமிழ்நாடு அரசு தன்னுடைய மின் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில எப்பெல்லாம் மின் பற்றாக்குறை வருதோ அப்போ தன்னுடைய உற்பத்தியும் உயர்த்துவாங்க, தனியாரிடமிருந்தும் அதிகமா வாங்குவாங்க. அடுத்ததாக சுற்றுச்சூழல் பிரச்சனையாகவும் அரசினுடைய மின் தேவைகள்ல ஒன்னாகவும் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். தமிழ்நாட்டில் மொத்தம் 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. அதை பத்தி பார்க்கலாம். இந்த 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு NPCIL, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகே, இந்த அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுல தமிழ்நாட்டுக்குள்ள 2 நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. அதுல ஒண்ணு நமக்கு அதிகமாக செய்தித்தாள்ல பார்க்கக்கூடிய இந்த கூடங்குளம் அப்படிங்கிறது. இந்த கூடங்குளம் அதுல இருந்து எடுக்கப்படுற இந்த எனர்ஜி, மின், அந்த கூடங்குளத்திலிருந்து தெரிவிக்கப்படுற மின்சாரம் 6 மாநிலங்கள்னால பகிரப்படுது. ஓகே, இந்த கூடங்குளம் எப்ப அமைக்கப்பட்டதுன்னா 1988
IR அக்ரிமெண்ட், இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கான ஒப்பந்தத்தின் மூலம் 1988 தொடங்கப்பட்டது. அதற்கான முதல் யூனிட் என்னைக்கு தொடங்கப்பட்டதுன்னா, அக்ரிமெண்ட் 1988 வந்திருக்கலாம், ஆனால் முதல் யூனிட் ரன்னிங்க்கு வந்தது 2013. ரெண்டாவது யூனிட் ரன்னிங்க்கு வந்தது 2017. இந்த 2 யூனிட்டும் இன்னைக்கு ரன்னிங்ல இருக்குது. இந்த 2 யூனிட்டும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நமக்கு 1000 மெகாவாட் கரண்ட் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு கூடங்குளத்துல இருந்து 2000 மெகாவாட் கரண்ட் கிடைச்சிட்டு இருக்குது. ஆனா கூடங்குளத்துல மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னா 6 யூனிட் இருக்குது. அதுல 2 செயல்பாட்டுல இருக்குது. மீதி 4 யூனிட்டும் இனி வரும் காலங்கள்ல செயல்படுத்தப்படும். அடுத்ததா 2வதா இருக்கிற பவர் பிளான்ட் வந்து கல்பாக்கம் பவர் பிளான்ட். 1970களில் இந்திரா காந்தி அவர்களுடைய நினைவாக இந்திரா காந்தி அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டராக தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு படிப்படியாக அதிலிருந்து மின் தேவைக்காகவும் அங்கிருந்து மின்சாரம் எடுக்கப்படுது. அதன்படி கல்பாக்கத்தினுடைய முதல் யூனிட் 1984 தொடங்கப்பட்டது. முதல் யூனிட் 220 மெகாவாட் பவரை வந்து அவுட்லெட்டா கொடுக்குது. 2வது யூனிட் 1986 தொடங்கப்படுது. 2வது யூனிட்டினுடைய அவுட்லெட்டும் அதே 220 மெகாவாட் தான். ஓகே, இதற்கு அடுத்ததா 3வதாக நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்ன சார், 2 தான் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன 3வதா ஒரு பிளான்ட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, 3வதா இருக்கிறது ஒரு புரோட்டோடைப். புரோட்டோடைப்னா அது முழுமையாக செயல்பாட்டுல இல்லை, ஆனா அது வந்து இதற்கு வருங்காலத்துல செயல்படுத்துறதுக்கான ஒரு மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா கல்பாக்கத்தினுடைய அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்குது. அந்த 3வதாக அமைக்கப்பட்ட புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீட்ஸ், அதனுடைய அந்த புதிய டைப். இதற்கு முன்பு இருந்ததெல்லாம் வந்து அந்த அணுக்கரு உலைகளினுடைய டைப் வேற. இந்த மாதிரி அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த உலையினுடைய டைப் வேற. இந்த உலையின் பெயர் டைப் வந்து புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீட்ஸ். ஓகே, இதனுடைய அவுட்புட் எவ்வளவுன்னா 5000 மெகாவாட் தற்போது அவுட்புட் வந்துட்டு இருக்குது. 5000 மெகாவாட் வந்து அவுட்புட் வந்துட்டு இருக்குது. ஆனா அதுல இருந்து சோதனை அடிப்படையில 500 மெகாவாட்டா வந்து எடுக்கப்பட்டு இருக்குது. ஓகே, இதை வந்து இந்த கல்பாக்கத்தினுடைய இந்த புரோட்டோடைப் ரியாக்டரை வந்து கவனிக்கிற அமைப்பு பவினி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. பவினி அப்படின்னா பாரதிய நிம்ஹியா வித்யுத் நிக்மான் லிமிடெட். பாரதிய நிம்ஹியா வித்யுத் நிக்மான் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் இந்த புரோட்டோடைப் ரியாக்டரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புவிசார் குறியீடுகள், ஜியோகிராபிக்கல் இண்டக்ஷன்ஸ். ஓகே, இந்த புவிசார் குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த புவிசார் உலக அளவுல ஒரு இடத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கணும் அப்படின்ற முறை வந்து 1883களில் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு 1958 லிஸ்பன் அக்ரிமெண்ட் மூலமாக, லிஸ்பன் ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடிய லிஸ்பன் அக்ரிமெண்ட் மூலமாக உலக நாடுகள்ல எந்த ஒரு பகுதியை வேண்டுமானாலும் அந்த அரசே வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சுக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு 1994 ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தின் படி, ட்ரிப்ஸ் என்பது ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒரு பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டால் அந்த பகுதியில என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்றதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டது. 1995 WTO முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்த பிறகு இந்த ட்ரிப்ஸினுடைய இந்த விதிமுறைகளும் செயல்பாட்டிற்கு வந்தது. ஓகே, இதுதான் அந்த ஃப்ளோ. முதல்ல 1883களில் பாரிஸ் நகரத்துல தொடங்குச்சு. ஒரு இடத்தை புவிசார் குறியீடாக அறிவிக்கப்படணும் அல்லது ஒரு பொருளை புவிசார் குறியீடாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது 1958 லிஸ்பன் ஒப்பந்தத்தின் மூலமாக அது உலக அளவுல பரவுச்சு. அதற்கு பிறகு 1994 ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தின் படி இந்தியாவில் சில பொருட்கள் புவிசார் குறியீடுகளாக அறிவிக்கப்பட்டது. ஓகே, இந்த புவிசார் குறியீடுகளுக்கான சட்டம் ஜியோகிராபிக்கல் இண்டக்ஷன் ஆக்ட் 1999 வெளியிடப்பட்டது. இந்த சட்டம் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரூல்ஸஸ் ரெண்டுத்தையுமே கொடுக்குது. பதிவு மற்றும் அதற்கான விதிமுறைகள் ரெண்டுத்தை பத்தியும் இந்த சட்டம் பேசும். ஓகே, அந்த ரூல்ஸ் எல்லாம், அந்த நடைமுறை விதிகள் எல்லாம் முழுமையாக அந்த அமைப்பினால வெளியிடப்பட்டது. 2003 வெளியிடப்பட்டது. புவிசார் குறியீடுகளுக்கான பதிவு செய்யும் அமைப்பு எங்க இருக்குன்னா, மொத்த இந்தியாவுக்குமான அமைப்பு சென்னையில தான் லொக்கேட் ஆகிருக்குது. அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி.
வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே இந்த புவிசார் குறியீடுகளுக்கான பதிவு துறை வந்து இருக்குது. அதற்கான அந்த அமைப்பு தளம் வந்து எங்க இருக்குன்னா சென்னையில லொக்கேட் ஆகிருக்குது. ஓகே, இந்தியாவினுடைய முதல் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பொருள் வந்து டார்ஜிலிங் டீ 2004 வழங்கப்பட்டது. டோட்டலா இன்னைக்கு டேட்டாவில் நம்ம 2026 ஜூலை மாசம் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டேட்டால 822 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. அதிகபட்சமா புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அடுத்ததா ஒரு அப்டேட் இதுல என்னன்னா, இந்தியா பாரத் ஜிஐனா ஜியோகிராபிக்கல் இண்டெக்ஷன், பாரத் ஜிஐ என்ற பெயர்ல புவிசார் குறியீடு அளிக்கப்பட்ட பொருட்களுக்கான மார்க்கெட்டை உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டினுடைய நிலையை பார்ப்போம். அதிக புவிசார் குறியீடுகளுடைய எண்ணிக்கையில உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்ததா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல 74 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குது. ரீசெண்டா ஒரு 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. அது என்னன்னா, உறையூர் காட்டன் சேலை, அடுத்தது கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை, அடுத்தது நாமக்கல் வீட்டு உபயோக பொருட்கள், அடுத்தது வந்து தூயமல்லி ரைஸ். தூயமல்லி ரைஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்ததாக அறிவிக்கப்படல, மொத்த மாநிலத்திற்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான். அம்பாசமுத்திரம்னா திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், அதனுடைய மரச்சாமான்கள், சொப்பு சாமான்கள், இந்த 5 பொருட்களுக்கும் ரீசெண்டா தமிழ்நாட்டுல புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குது. இந்த புவிசார் குறியீடு எழுதி முடிச்சவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, நம்மளும் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க ஏதாவது இதுல அப்டேட் பாத்தீங்கன்னா அந்த கேப்ல கொண்டு போய் எழுதிக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இன்றைய முதல் நாள் வகுப்பு இனிதாக நிறைவடைந்தது. இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து நீங்க இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த நடப்பு நிகழ்வுகளை நம்ம கொஞ்சம் மாறுபட்டு சொல்லியிருப்போம். இதற்கு முன்னதாக அது எப்படி இருந்தது, எதிலிருந்து படிக்க தொடங்கணும் அப்படின்ற டேட்டாவெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு காணொலியை பாக்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்கணும், அது கேள்வியா மாறணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த தகவல்களை சேமிச்சு வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அதற்கான நோட்ஸை வந்து உடனுக்குடனே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத 1 or 2 times வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது கூடுதல் அப்டேட் கிடைச்சது அப்படின்னாலும் அடுத்தடுத்த காணொலிகள் நம்ம பதிவிடும் போது அதில் நம்ம தெரிவிச்சிருவோம். ஓகே, இப்போ அடுத்ததா வந்து ஒரு சில மாணவர்கள் போன காணொலிக்கு கீழேயே வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேட்டிருந்தீங்க என்னென்ன பேட்ச் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு. கிளாஸ் பேட்ச் வந்து ரெகுலர் பேட்ச், வாகை பேட்ச் வந்து இப்பதான் வந்து தொடங்கி இருக்குது. அப்போ ரெகுலர் பேட்ச் வரணும், அதாவது வீக் டேஸ்ல வரணும்னு விருப்பப்படுறவங்க திங்கள் டு வெள்ளி அதற்கான பேட்ச் வந்து வாகை பேட்ச் வந்து ரன்னிங்ல இருக்குது. இந்த வாகை பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது ரீசெண்டா தொடங்கப்பட்ட பேட்ச். அடுத்தது வீக்கெண்ட் பேட்ச், வாரம் முழுக்க வேலைக்கு போறேன், சனி ஞாயிறு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்றவங்க வீக்கெண்ட் பேட்சும் வந்து ரன்னிங்ல இருக்குது. அப்போ ரெண்டுத்துலயுமே வந்து பேட்சஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கிளாஸ் பேட்ச். அடுத்து வந்து டெஸ்ட்டுக்கான பேட்சா வந்து வீக்கெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வீக் டே ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் வர்ற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டோம். ஏன்னா இது கடைசி கட்ட சூழல். இன்னும் அதிகபட்சமாக ஒரு 160 to 180 நாளைகளுக்குள்ள நம்ம நிறைய தேர்வுகளை வந்து பார்க்க போறோம். அதனால இது கடைசி கட்டமா வந்துட்டதுனால எல்லா பேட்சையும் வந்து கம்பைன் பண்ணிட்டோம். அப்ப கம்பைன் பண்ண டெஸ்டா தொடங்கப்பட்ட இந்த ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ரன்னிங்ல இருக்குது. அதுல வந்து குறைவான தேர்வுகள் தான் வந்திருக்குது. புதிதாக சேர விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த செய்தி கிடைக்க பெற்ற உடனே அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்பு நடந்த டெஸ்ட் வந்து நான் எழுதணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னாலும் நீங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி எழுதிக்கலாம். அதுலலாம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுக்கப்புறமா புதுசா வந்து டெஸ்ட் பேட்ச் போடுவாங்களா, அங்க போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஏன்னா ஒரு முழு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வாரங்களை பயன்படுத்தி அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால ஆல்ரெடி இருக்கிற டெஸ்ட் பேட்ச்ல இப்போ கரண்ட்ல ரன்னிங்ல இருக்கிற பேட்ச்ல குறைவான டெஸ்ட் தான் போயிருக்கு, ஒரு 3 அல்லது 4 டெஸ்ட் தான் போயிருக்கும். அப்போ அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் ரெண்டுமே இருக்கானா, ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. ஆன்லைன்ல ஜாயின் பண்ணோம்னாலும் ஈரோட்லயோ எடப்பாடியிலயோ அல்லது சேலம் திருச்சி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க வேந்தன் சென்டர்ஸ்ல நேரடியாக வந்து எழுதிக்கலாம். ஆஃப்லைன்ல எழுதணும்னு விருப்பப்படுறவங்க, ஆன்லைன்ல எழுதணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணி உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஐடி ஜென்ரேட் ஆயிரும். ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா ஆப்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுல வந்து உங்களுக்கு எது ஃபீஸபிளோ, எது வந்து நடைமுறைக்கு உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்குமோ அந்த பேட்ச் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ச்சியா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ்ல இருந்து வர்ற கேள்விகளை வந்து நம்ம படிச்சுக்கலாம். அதுல இருந்து கட்டாயமா தேர்வுகளுக்கு கேள்விகள் வரும் அப்படின்னு நாங்க எதெல்லாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்க பயன்படுத்துங்க.
கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்க. ஏதாவது நீங்க சொல்ல விருப்பப்படுறவங்கள, உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க என்ன கருத்து தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான பதில்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்ப முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். வணக்கம்.